ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ உங்களுக்கு கோதுமை மணி என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். 1836ஆம் ஆண்டு நடந்த உண்மை சம்பவத்தை எல்லாரும் கேட்போமா? நியூசிலாந்தில் வடக்கு தீவு பகுதியில் மாவோரி இன மக்கள்னு ஒரு வகையான மக்கள் வாழ்ந்து வந்தாங்களாம். அந்த மக்களோட தலைவன் பேர் விருமு நாகாக்கா. அந்த தலைவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அந்த பொண்ணு பேர் தாரோராம். அப்போ சார்லஸ் கிரவுன் என்ற ஒரு மிஷினரியால் ஒரு மிஷன் பள்ளி நடத்தப்பட்டு வந்துச்சான். அந்த பள்ளியில் தாரோரை போய் சேர்த்தாங்களாம். அவங்க அந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது ஜபம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பாங்களாம். முடிக்கும் போது பைபிள் வாசிச்சுட்டு தான் முடிப்பாங்களாம். ஜபம் பண்ணுறதுலையும் பைபிள் வாசிக்கிறதுலையும் நல்லா படிக்கிறதுலையும் ரொம்ப சூப்பராக இருந்தாலாம். அதனால சார்லஸ் கிரவுன் அவங்களோட லாங்குவேஜில் ஒரு குட்டி லூக்கா புத்தகத்தை அவங்களுக்கு தந்தாங்களாம். அந்த புத்தகத்தை டெய்லி வாசிப்பாலாம், டெய்லி அதை மனப்பாடம் பண்ணுவாளாம். மனப்பாடம் பண்ணோடனே மனசில் சந்தோஷமும் சமாதானமும் நிறையா வந்துச்சான். சும்மா இருப்பாளா? அவங்களோட ஊர் மக்கள்கிட்டலாம் போய் அவள் டெய்லியும் போய் சொல்லுவாளாம். சில பேர் அதை விசுவாசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களும் ஊர் தலைவனோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்களாம். நம்ம எப்படி சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்றது போல் அவங்களோட இனத்தில் ஒரு வகையான மக்கள் மனிதங்களையும் சாப்பிடுவாங்களாம். அதனால மிஷன் பள்ளிக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சான். அதனால் பசங்களெல்லாம் பத்திரமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு வேக வேகமாக ஓடுனால அவங்களுக்கு ரொம்ப இளைச்சதுனால நின்றுருக்காங்களாம். அப்போ திடீர்னு அந்த எதிரிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதில் அந்த தாரோருன்ற குட்டி பொண்ணு இறந்துட்டா. அவளுக்கு வெறும் 13 வயசு தான் ஆச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தானே இருக்குது. அவள் எல்லாருக்கும் வசனம்லாம் சூப்பராக சொல்லி தருவாள்ல. அந்த தலைவனோட பேர் உயித்தாவான். அது அந்த தாரோரோட கூடையிலேருந்து ஒரு புக்கை பார்த்தலாம். என்னது இது? இவ ரொம்ப பத்திரமா பொக்கிஷமாய்க்கு பாதுகாத்திருக்காளே, என்னது இருக்கும்? இது எப்படியாவது பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையும் கூடயே எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம். அப்போ அந்த புக்கு திறந்து பார்த்தா அவங்களுக்கு படிக்க தரலையாம். இப்போ மிஷன் பள்ளியில் படித்த ஒருத்தரிடம் கேட்டாங்களாம். அப்போ அவங்க டெய்லியும் வாசித்து காட்டிகிட்டே இருப்பாங்களாம். அவங்க டெய்லியும் வாசிக்க அவங்க மனசில் சந்தோஷமும் சமாதானமும் நிறையா வந்துச்சான். அப்போ தான் அவங்களோட தப்பை உணர்ந்தாங்களாம். நம்ம இனிமேல் இந்த மாதிரி மனிதர்களெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு உணர்ந்து அந்த ஊர் தலைவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாங்களாம். அந்த 2 பிரிவாக அந்த மக்கள் அடுத்து ஒன்றா சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். அந்த இடத்துல தாரூர் என்ற குட்டி பொண்ணு கோதுமை மணியை போல் மடிந்து விழுந்ததுனால தான் அவங்களோட இடத்துல இவ்வளோ பெரிய பலன் கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கையில் உள்ள பைபிளை எப்படி பயன்படுத்துகிறீங்க? அந்த தாரூர் என்ற குட்டி பொண்ணு வெறும் லூக்கா புத்தகத்தை வச்சு அவங்களோட மத்தியில் எவ்வளோ பெரிய எழுப்புதலை உண்டாக்கியிருக்கான்னு பார்த்தீங்களா? அப்போனா முழு பைபிளையும் வச்சுருக்க நம்ம எவ்வளோ பெரிய விஷயங்களை ஏசப்பாக்காக செய்யணும். பார்த்தீங்களா? இனிமேல் நம்ம டெய்லியும் பைபிள் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மனப்பாடமும் செய்யணும், டெய்லி ஜபம் பண்ணணும், அது மற்றவங்களுக்கும் நம்ம சொல்லித்தரணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நான் இப்போ உங்களுக்கு இந்த கதைக்குரிய ஒரு வசனத்தை சொல்ல போகிறேன். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 19:7. வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு. வேதத்திலே வேதத்திலே விலை மதியாத முத்துக்கள் உண்டு. தினந்தோறும் நீ அம்முத்துக்களை பார். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். உண்மையாகவே நீ ஒரு முத்தாய் மாறுவாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.